ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஐஇஐஎஃப்எஸ் அதுல வந்து மாடியூல் பி ஓகேங்களா? மாடியூல் பில வந்து எம்சிக்யூஸ் மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எம்சிக்யூஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ கடைசி நேரத்துல எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு இது கொஞ்சம் வசதியா இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எ ஸ்டூடண்ட் ஹேஸ் ஒன்லி ரூபீஸ் 50 அண்ட் மஸ்ட் சூஸ் பிட்வீன் பையிங் எ டெக்ஸ்ட் புக் நெசசரி ஃபார் ஸ்டடீஸ் ஆர் கோயிங் டு எ மூவி ஃபார் என்டர்டெயின்மெண்ட். ஓகேங்களா? This situation where a limited resource must be allocated between competing desires directly illustrates the core economic concept emphasized by which definition அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதாவது வந்து ஒரு பையன் இருக்கான். அவன்ட்ட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ₹50 இருக்குதுங்களாம். இந்த ₹50 வச்சு அவன் வந்து டெக்ஸ்ட் புக் வாங்கலாமா? இல்லன்னு சொன்னா ஒரு மூவி டிக்கெட் எடுக்கலாமா? அப்படின்றதுல வந்து அவன் யோசிக்கிறான்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். இத வந்து எந்த டெஃபினிஷன் வந்து கரெக்ட்டா சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஆடம் ஸ்மித்தோடைய வெல்த் டெஃபினிஷனா, ஆல்ஃபிரட் மார்ஷலுடைய வெல்ஃபேர் டெஃபினிஷனா, லயனல் லாபின்சன் அப்படிங்களுடைய ஸ்கேசிட்டி டெஃபினிஷனா, இல்ல கேனஸ் அவங்களுடைய மேக்ரோ எக்கனாமிக் டெஃபினிஷனா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆன்சர் என்னன்னு சொல்லலாங்களா? ஓகே. இதுல ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஆன்சர் வந்து சி. இதுல லயனல் ராபின்சன் இருக்காங்க இல்லைங்க, அவங்களுடைய ஸ்கார்சிட்டி டெஃபினிஷன்ல அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஹியூமன் பிஹேவியர் வந்து எத பத்தி கன்சர்ன் ஆயிருக்குதுன்னு சொன்னா, அவங்களோட அன்லிமிட்டட் வாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸ். ஓகேங்களா? அன்லிமிட்டட் வாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸ் என்ன இருக்கு? இந்த பையன பொறுத்தவரைக்கும் டெக்ஸ்ட் புக் வந்து ஒண்ணு வாங்க வேண்டியிருக்குது, மூவி டிக்கெட் எடுக்க வேண்டியிருக்குது, இல்ல வேற ஏதோ பீஸா சாப்பிட வேண்டியிருக்குது. இந்த மாரி அன்லிமிட்டட் நீட்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்குது. ஆனா அவங்க கையில இருக்கிறது வந்து எவ்வளவு ரூபா இருக்குது? கையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மொத்தமா வந்து ₹50 தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்கேர்ஸா இருக்கிற இந்த ₹50 வச்சுக்கிட்டு, ஸ்கேர்ஸா அந்த அந்த ₹50 வந்து ஒரு பக்கம் ஸ்கேர்ஸா இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ₹50க்கு ஆல்டர்னேட் யூசஸும் இருக்குது. ஒரு பக்கம் அது வந்து டெக்ஸ்ட் புக் வாங்க முடியும். ஒரு பக்கம் அதால மூவி டிக்கெட்ஸும் வாங்க முடியும். அப்படி ஆல்டர்னேட் யூசஸும் இருக்குது. ஸோ இதுல வந்து அவங்க எப்படி டெசிஷன் எடுப்பாங்க அப்படின்றத வந்து லயனல் ராபின்சன்ல வந்து ஸ்கார்சிட்டி டெஃபினிஷன்ல வந்து சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஸோ ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா? இதை தாண்டி மற்ற டெஃபினிஷனையும் நம்ம வந்து லைட்டா பார்த்துக்கலாம். ஆடம் ஸ்மித் வந்து தர்றது வந்து என்ன சொல்றாங்கன்னா, வெல்த் டெஃபினிஷன் சொல்றாங்க. ஆடம் ஸ்மித் அப்படின்றவங்க தர்றது வந்து வெல்த் டெஃபினிஷன் அப்படின்றவங்க சொல்றாங்க. இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, எக்கனாமிக்ஸ் அப்படின்றத வந்து ஸ்டடி ஆஃப் வெல்த் ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன். ஆடம் ஸ்மித் அப்படின்றவங்க என்ன சொல்றாங்க, எக்கனாமிக்ஸ் அப்படின்றது வெல்த் ப்ரொடியூஸ் பண்றது, அது கன்சியூம் பண்றது, அதுதான் வந்து வெல்த் டெஃபினிஷன். ஆடம் ஸ்மித்தோடைய வெல்த் டெஃபினிஷன் அப்படி சொல்றாங்க. இதுவே ஆல்ஃபிரட் மார்ஷல் அப்படின்றவங்க என்ன சொல்றாங்க, ஆல்ஃபிரட் மார்ஷல் கூட வெல்ஃபேர் டெஃபினிஷன் ஒன்று கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எக்கனாமிக்ஸ் அப்படின்றது வந்து ஸ்டடிஸ் மேன்கைண்ட் இன் ஆர்டினரி பிசினஸ் ஃபோக்கஸிங் ஆன் மெட்டீரியல் வெல்ஃபேர். ஓகேங்களா? ஆர்டினரி பிசினஸ் டைம்ல ஒரு மார்க்கெட் எதை பத்தின்னு சொன்னா, மெட்டீரியல் வெல்ஃபேர் பத்தி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்றாங்க. ஸோ அவங்க வந்து எக்கனாமிக்ஸ்ன்றது வந்து வெல்ஃபேர் டெஃபினிஷன் சொல்றாங்க. இவங்க வந்து எக்கனாமிக்ஸ் வந்து வெல்த் டெஃபினிஷன் அப்படி சொல்றாங்க. லயனல் ராபின்சன் அப்படின்றவங்க தான் ஸ்கார்சிட்டி டெஃபினிஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் நம்ம இப்ப பார்த்தோம். அன்லிமிட்டட் வாண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? மனுஷனுக்கு வந்து அன்லிமிட்டட் வாண்ட்ஸ் இருக்குது. அத வந்து ஸ்கேர்ஸான ரிசோர்ஸஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸ்கேர்ஸான மீன்ஸ் இருக்குது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் யூசஸும் இருக்குது. ஓகேங்களா? அதுல வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணி நம்ம ஒரு சாய்ஸ் எடுக்கிறோம். இதுதான் என்னன்னா லயனல் ராபின்சன் அவங்களுடைய ஸ்கார்சிட்டி டெஃபினிஷன். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? Question 2. Which of the following areas of study falls primarily under macroeconomics rather than microeconomics? ஓகேங்களா? இதுல எது வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ் கீழ வருது, எது வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ் கீழ வரல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. How a firm determines the price of its product. ஒரு firm வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்டோடைய பிரைஸ வந்து எப்படி டிட்டர்மைன் பண்றாங்க? If the factors influencing a household's decision to save money. என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் ஒரு ஹவுஸ் ஹோல்ட வந்து பணம் சேவ் பண்றதுக்கான முடிவுகள வந்து எடுக்க வைக்குது. த காசஸ் ஆஃப் நேஷன் வைட் அன்எம்ப்ளாய்மென்ட் அண்ட் இன்ஃப்ளேஷன். ஓகேங்களா? எது வந்து ஒரு நாட்டுல அன்எம்ப்ளாய்மென்ட்டையும், இன்ஃப்ளேஷனையும் உண்டாக்குது அது. த இம்பாக்ட் ஆஃப் காம்படிஷன் ஆன் ப்ராஃபிட்ஸ் இன் தி டெலகாம் இண்டஸ்ட்ரி. ஓகேங்களா? காம்படிஷன் வந்து அ ப்ராஃபிட்ட டெலகாம் இண்டஸ்ட்ரியில ப்ராஃபிட்ட வந்து எப்படி பாதிக்குது அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் குடுத்திருக்காங்க. இதுல எது வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ் சம்பந்தப்பட்ட ஸ்டடி அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆன்சர் சொல்லலாங்களா ஃபிரெண்ட்ஸ்? எது வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ் சம்மந்தப்பட்டதுன்னு கேட்கறாங்க. ஓகே. இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபிரெண்ட்ஸ், ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஆன்சர் வந்து சி. என்னன்னு சொன்னா, காசஸ் ஆஃப் நேஷன் வைட் அன்எம்ப்ளாய்மென்ட் அண்ட் இன்ஃப்ளேஷன். ஓகேங்களா? இத தெரிஞ்சுக்கிறது தான் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஓகேங்களா? மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்றது வந்து நம்ம மொத்தமா
சாரி, மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இதான் வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்றது வந்து நம்ம நேஷன் வந்து மொத்தமா ஸ்டடி பண்ணுவோம். அஸ் அ ஹோல் நம்ம வந்து மொத்தமா நேஷன ஸ்டடி பண்றது வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, மைக்ரோ எக்கனாமிக்ஸ பொறுத்தவரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ல வந்து என்ன பண்ணுவோம்னு சொன்னா, ஹவுஸ் ஹோல்ட் பத்தினது, இல்லன்னு சொன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரி, ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு இண்டஸ்ட்ரிய பத்தி தெரிஞ்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், ஒரு பிரைசிங், ஒரு கம்பெனில வந்து பிரைசிங் எப்படி பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள தெரிஞ்சுக்கிறது எல்லாமே நம்ம மைக்ரோ லெவல்ல பண்றோம். ஓகேங்களா? இது மேக்ரோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, மொத்தமா ஒரு நேஷன பொறுத்தவரைக்கும், அங்க இருக்கிற அன்எம்ப்ளாய்மென்ட் இருக்குது, இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்குது. ஸோ இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு ஃபர்ம் வந்து எப்படி வந்து பிரைஸ வந்து நிர்ணயம் பண்றாங்க, அதெல்லாம் மைக்ரோல வரும். ஒரு ஹவுஸ் ஹோல்ட் வந்து பணத்த எப்படி சேவ் பண்ணுதுன்ற முடிவு எடுக்குறாங்க, அதுவும் மைக்ரோ. இம்பாக்ட் ஆஃப் காம்படிஷன் அண்ட் ப்ராஃபிட்ஸ் வந்து ஒரு டெலிகாம் இண்டஸ்ட்ரின்னு ஒரு ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரி எடுத்தாலும், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மைக்ரோ தான். ஓகேங்களா? ஆன்ஸர் வந்து சி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? இது இப்ப பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸ் வந்து பிராட்லா எப்படி கிளாசிஃபை பண்றாங்கன்னா, மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னு ஒண்ணு கிளாசிஃபை பண்றாங்க. மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னு கிளாசிஃபை பண்றாங்க. மைக்ரோ எக்கனாமிக்ஸ பொறுத்தவரைக்கும் ஃபோகஸ்ட் ஆன் இண்டிவிஜுவல் என்டிட்டீஸ் லைக் மார்க்கெட்ஸ், ஃபர்ம்ஸ், ஹவுஸ் ஹோல்ட்ஸ், ஹவ் பிரைஸஸ் ஆர் டிட்டர்மைன்ட் அப்படின்னு சொல்லி இந்த இண்டிவிஜுவல் என்டிட்டீஸ பத்தி பேசுறது வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஓகேங்களா? இது மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த எக்கானமி இன்க்ளூடிங் த அக்ரிகேட் ஜிடிபி எப்படி இருக்குது, இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்குது, அன்எம்ப்ளாய்மென்ட் எப்படி இருக்குது, இன்வெஸ்ட்மென்ட், கன்சம்ப்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம ஓவராலா பேசுறதெல்லாம் எதுல எடுத்துக்கிறோம்? மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஆடம் ஸ்மித் ஒரு டெஃபினிஷன் குடுக்குறாங்க இல்லைங்களா? அது ஆடம் ஸ்மித் வந்து வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ல வந்து ஒரு கீ ஃபிகர்ன்றது சொல்றாங்க. ஓகேங்களா? ஆடம் ஸ்மித். இதுவே ஜான் மெய்னர்ட் கேனஸ்ன்றவங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்க வந்து மாடர்ன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கு முக்கியமான ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுவும் முக்கியம். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? In a command economy, major economic decisions regarding production and distribution are primarily made by the government. ஓகேங்களா? ஒரு கமாண்ட் எக்கானமில வந்து புரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் பிரைமர்லி மேட் பை இது புரொடக்ஷன் பத்தின முடிவு, டிஸ்ட்ரிபியூஷன் பத்தின முடிவெல்லாம் கவர்மெண்ட் எடுப்பாங்கன்னு சொல்றாங்க. இது ஸ்டேட்மெண்ட் ஒன்னு. இன் அ மார்க்கெட் எக்கானமி, தீஸ் டெசிஷன்ஸ் arise from the voluntary interactions of individuals and private firms guided by prices, profits and losses அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மார்க்கெட் எக்கானமியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த டெசிஷன்ஸ் எல்லாத்தையுமே வாலண்டரியா வந்து சப்ளை சைட்ல இருந்தும் இன்டராக்ஷன், சப்ளை சைடு, டிமாண்ட் சைடு அவங்க சைட்ல இருந்து வர இன்டராக்ஷன்ஸ், இண்டிவிஜுவல்ஸ் மூலியமா நடக்கிற இந்த இன்டராக்ஷன்ஸ் மூலியமாவே பிரைசஸ் மூலியமா நம்மளால இந்த டிசிஷன்ஸ் வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் 2ல எது வந்து கரெக்ட், எது தப்புன்னு சொல்லலாங்களா? ஓகே. இதுல ஆன்ஸர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆன்ஸர் வந்து ஏ ஃபிரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது 2 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா? இப்ப வந்து ஒரு கமாண்ட் எக்கானமியா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ரிசோர்ஸஸ் எல்லாத்தையுமே யார் வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, கவர்ன்மெண்ட் தான் ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்ப என்ன புரொடியூஸ் பண்ணணும், அத எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், யாருக்கு போய் சேரணும், எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா, கவர்ன்மெண்ட் சைட்ல இருந்து தான் முடிவு பண்ணுவாங்க. இது வந்து என்ன சொல்றோம் நம்ம? கமாண்ட் எக்கானமி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? இதுவே மார்க்கெட் எக்கானமியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, மார்க்கெட்ஸ்ல சப்ளையர் வருவாங்க. ஒரு சைட்ல இருந்து டிமாண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சப்ளை சைட் இருக்கும், டிமாண்ட் சைட் இருக்கும். அது மூலியமா ஒரு பிரைஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ, அத வச்சு தான் டிசிஷன்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ, அத வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, மார்க்கெட் எக்கானமின்னு சொல்றோம். இங்க இங்க வந்து மக்களுக்கு என்ன தேவையோ, மார்க்கெட் எக்கானமிய பொறுத்தவரைக்கும் மக்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்றத தெரிஞ்சு, ஒரு மார்க்கெட்டுமே என்னென்ன புரொடியூஸ் பண்ணணும், எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்ன்றதெல்லாம் முடிவு பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ, ஆன்ஸர் வந்து ஏ. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஸோ, இப்ப லைட்டா என்னன்னு பார்த்துக்குவோம். மார்க்கெட் எக்கானமி அப்படின்றது வந்து என்ன சொல்றாங்க? கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மார்க்கெட் எக்கானமிய பொறுத்தவரைக்கும் இண்டிவிஜுவல்ஸ், பிரைவேட் ஃபர்ம்ஸ் இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? மேஜர் டெசிஷன்ஸ் வந்து எடுத்துப்பாங்க. புரொடக்ஷன், கன்சம்ப்ஷன பத்தி எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? இதுல வந்து எக்ஸ்ட்ரீமா ஒரு கவர்மெண்டோட இன்டர்ஃபியரன்ஸே இல்லாம நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, அது வந்து என்ன சொல்லுவாங்க? லைசஸ் ஃபேர் எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பொதுவா அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. நம்ம இந்தியாலயுமே பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம மிக்ஸ்டா தான் நடக்கும். ஒரு மார்க்கெட் எக்கானமியும், இன்னொரு எக்கானமியும் சேர்ந்து கடைசியா நம்ம பார்ப்போம். அந்த மாரி தான் நடக்குமே தவிர, தனியா மார்க்கெட் எக்கானமியா ஃபுல்லா போகல. அமெரிக்கா மாதிரிப்பட்ட நாடுகள்ல கூட மார்க்கெட் மட்டும் தனியா இருக்கிற மாதிரி அவங்க சொல்லல. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? அடுத்து பார்த்தோம்னு சொன்னா, கமாண்ட் எக்கானமி, சோசியலிஸ்டிக் எக்கானமின்னு சொல்றாங்க. இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு ரஷ்யா, சைனா அவங்கலாம் சொல்றாங்க. அங்கேயுமே பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஃபுல்லா சோசியலிஸ்டிக்கா இருக்குதா அப்படின்றது இல்ல. அங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, கவர்ன்மெண்ட் தான் டிசிஷன்ஸ் வந்து எடுப்பாங்க. என்ன புரொடியூஸ் பண்ணணும், என்ன டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்ன்றத கவர்ன்மெண்ட் தான் வந்து முடிவு பண்ணுவாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? நம்ம இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, மிக்ஸ்ட் எக்கானமி தான். ஓகேங்களா? பியூரா மார்க்கெட் பேசிஸும் இருக்கும், கமாண்ட் பேசிஸும் இருக்கும். ஆ கேபிட்டலிஸ்டிக்கா மார்க்கெட் எக்கானமியும் வச்சிருப்பாங்க. கமாண்ட் எக்கானமியும் நம்ம வந்து வச்சிருந்திருப்போம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து 2யுமே மிக்ஸ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஒன் ஆஃப் த 3 ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ் எவ்ரி எக்கனாமிக் ஆர்கனைசேஷன்ஸ் மஸ்ட் ஆன்சர். ஓகேங்களா? எக்கனாமிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு 3 வந்து ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அதுல வந்து இது வந்து எது கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகேங்களா? ஆன்சர் சொல்லலாங்களா ஃபிரெண்ட்ஸ்?
எக்கனாமிக்ஸ்ல வந்து 3 ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, வாட் கமாடிட்டீஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் அண்ட் இன் வாட் குவான்டிட்டீஸ். என்ன கமாடிட்டீஸ், என்ன குவான்டிட்டில நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போறோம். ஹவ் ஆர் குட்ஸ் ப்ரொடியூஸ்ட், அதுவும் எக்கனாமிக்ஸ்ல முக்கியமான ஃபண்டமெண்டல் கொஸ்டின் தான். ஃபார் ஹூம் ஆர் குட்ஸ் ப்ரொடியூஸ்ட், யாருக்காக அந்த குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றோம். ஸோ இது எல்லாமே இந்த 3மே பார்த்தீங்கன்னு சொன்னா எக்கனாமிக்ஸ்ல ஒரு ஃபண்டமெண்டல் கொஸ்டின். ஆனா ஒய் ஆர் குட்ஸ் ப்ரொடியூஸ்ட், ஓகேங்களா, இது வந்து எக்கனாமிக்ஸ்ல ஃபண்டமெண்டல் கொஸ்டின் கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து இதுதான். ஆன்சர் வந்து சி தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஆன்சர் வந்து சி தான். மிச்சம் 3 தான் ஃபண்டமெண்டல் கொஸ்டின் எக்கனாமிக்ஸ்ல. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். If the price of coffee beans, a key input for coffee shops, increase slightly due to a bad harvest, how would this likely affect the market for brewed coffee? ஓகேங்களா, அதாவது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு பிரைஸ் காஃபி பீன்ஸோடைய பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதான். எதுக்காக இன்க்ரீஸ் ஆகுது? ஒரு பேட் ஹார்வெஸ்ட்னால இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா, how would this likely affect the market price? ஓகேங்களா, மார்க்கெட் வந்து எப்படி வந்து காஃபிக்கு அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. The demand curve for coffee would shift left, leading to a lower equilibrium price. The supply curve for coffee would shift left, leading to a higher equilibrium price and lower equilibrium quantity. The supply curve for coffee would shift right, leading to a lower equilibrium price and a higher equilibrium quantity. Both the supply and demand curves would shift left, leading to an ambiguous change in the price but a lower quantity. ஓகேங்களா, இதுல எது ஆன்சர் சொல்லலாங்களா? ஓகே, ஆன்சர் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆன்சர் வந்து பி ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஆன்சர் வந்து பி. இதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, சப்ளை கர்வ் இருக்குது பாத்தீங்களா, சப்ளை கர்வ் ஃபார் காஃபி வந்து லெஃப்ட் சைடு வந்து ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதனால வந்து ஒரு ஹையர் ஈக்குலிபிரியம் பிரைஸ் வந்து வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா லோயர் ஈக்குலிபிரியம் குவான்டிட்டியும் வரும்னு சொல்றாங்க. இது வந்து என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிரைஸ் வந்து காஃபி பீன்ஸோட வந்து பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுனால என்ன ஆகும்னு சொன்னா, டிமாண்ட்ல வந்து எந்த சேஞ்சுமே இல்ல. டிமாண்ட்ல வந்து எந்த சேஞ்சுமே இல்ல. டிமாண்ட் வந்து அப்படியே தான் இருக்குது. ஆனா பிரைஸ் வந்து ஜாஸ்தி ஆயிருச்சு. அப்போ அவங்களால முன்னாடி குடுத்த அளவுக்கு குடுக்க முடியாது. ஓகேங்களா, முன்னாடி குடுத்த அளவுக்கு வந்து இப்போ வந்து குடுக்க முடியாது. அப்போ அதே டிமாண்ட் அப்படியே அப்படியே இருந்துட்டு இருக்கிறதுனால ஒரு ஹையர் பிரைஸ் வந்து உண்டாகும். டிமாண்ட்ல வந்து எந்த சேஞ்சுமே இல்ல. டிமாண்ட்ல வந்து அப்படியே இருந்துட்டு இருக்குது. பிரைஸ் கூடுனாலும் அப்படியே இருந்துட்டு இருக்குது அப்படின்றதுனால ஒரு ஹையர் ஈக்குலிபிரியம் பிரைஸ் வந்து உண்டாகும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஸ்டின் 6. ஓகேங்களா, the law of downward sloping demand states that other things being constant, as the price of a good rises, the quantity demanded falls. ஓகேங்களா, ஒரு ஒரு கூடோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றப்போ, பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றப்போ டிமாண்ட் வந்து குறையுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, டிமாண்ட் வந்து குறையுது அப்படின்றாங்க. which two effects primarily explain this relationship? எந்த ரெண்டு எஃபெக்ட் வந்து இதுக்கான காரணத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்றது, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆன்சர் வந்து இன்கம் எஃபெக்ட் அண்ட் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டியா, சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் காஸ்ட் எஃபெக்டா, சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட் அண்ட் இன்கம் எஃபெக்டா, மார்க்கெட் டிமாண்ட் எஃபெக்ட் அண்ட் கிஃபன் குட் எஃபெக்ட்ங்களான்னு கேக்குறாங்க. ஆன்சர் எதுன்னு சொல்லாங்களா? ஓகே, ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆன்சர் வந்து சி ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட் அண்ட் இன்கம் எஃபெக்ட். ஓகேங்களா, அதாவது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த பொருளை சப்ஸ்டிடியூட் பண்ற மாதிரி வேற ஒரு பொருள் இருக்குதா அப்படின்றத பார்ப்பாங்க. சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட். அப்ப அந்த பொருளுக்கு நோக்கி மக்கள் நகர ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி இன்னொன்னு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இன்கம் எஃபெக்ட். ஓகேங்களா, இன்கம் எஃபெக்ட். முன்னாடி வந்து ஒருத்தர் 100 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்திருக்காருன்னு சொன்னா, 100 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்திருக்காருன்னு சொன்னா அவரு குறிப்பிட்ட அமௌண்ட் அந்த பொருளை வந்து வாங்கிட்டு இருப்பாரு. இப்போ அந்த பிரைஸ் வந்து கூடுனதுனால அவருடைய சம்பளம் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னா குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். 100 ரூபாய் அவர் அதே சம்பளத்தை வாங்கிட்டு இருந்தா கூட அந்த பொருள் அவரால வாங்க முடியாதுன்றதுனால அவருடைய சம்பளம் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்றது மாதிரி அர்த்தம். சோ அப்பவும் பாத்தீங்க அதனாலயும் என்ன ஆகும்னு சொன்னா டிமாண்ட் வந்து குறைஞ்சிரும். ஏன்னா முன்னாடி பாத்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு அந்த பொருளை வாங்கியிருப்பாரு. இன்னைக்கு 100 ரூபாய்க்கு அதே பொருளை வாங்குறப்போ கம்மியான அமௌண்ட்ல தான் அவரால் அதை வாங்க முடியும். அப்ப என்ன ஆகும், டிமாண்ட் குறைஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா, in a competitive market for wheat, the point where the quantity of wheat farmers are willing to sell equals to quantity consumers are willing to buy is known as ன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா, எந்த ஒரு பாயிண்ட்ல வீட்டை பொறுத்து வீட்டுன்னு ஒன்று செல் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த ஒரு பாயிண்ட்ல குவான்டிட்டி ஆஃப்
வீட் ஃபார்மர்ஸ் வில்லிங் டு செல். ஃபார்மர்ஸ் வந்து இவ்வளோ குவான்டிட்டி வீட் வந்து நாங்க வந்து செல் பண்றோம்ன்றது சொல்றதும், மக்கள் வந்து இவ்வளோ குவான்டிட்டி நாங்க வீட் பை பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? பை பண்ணிக்கிறோம் அப்படின்றதும், எந்த ஒரு பாயிண்ட்ல வந்து சேமா இருக்கும் அப்படின்றதும் சொல்றாங்க. ஓகேங்களா? எந்த ஒரு பாயிண்ட்ல சேமா இருக்கும்னு கேட்கறாங்க. பாயிண்ட் ஆஃப் சர்ப்ளஸா, பாயிண்ட் ஆஃப் ஷார்டேஜா, மார்க்கெட் ஈக்விலிபிரியமா, பிரைஸ் சீலிங்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆன்சர் என்னன்னு சொல்லலாங்களா? ஓகே. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஆன்சர் வந்து மார்க்கெட் ஈக்விலிபிரியம். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? அந்த மார்க்கெட் ஈக்விலிபிரியம்ல தான் இப்ப சப்போஸ் வந்து ஒரு ரூ. 100ன்னு வச்சுக்கோங்க. 1 கேஜி வீட் வந்து 100ன்னு வச்சுக்கோங்க. ₹100ன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். இந்த பிரைஸ்ல தான் ஒரு ஃபார்மரும் அத விக்கிறதுக்கு தயாரா இருக்காரு. ஒரு கன்சியூமரும் அத வந்து பை பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. ஸோ அந்த பிரைஸ தான் என்ன சொல்றோம்னு சொன்னா, மார்க்கெட் ஈக்விலிபிரியம் பிரைஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? அதுதான் மார்க்கெட் ஈக்விலிபிரியம் பிரைஸ்ன்னு சொல்றோம். ஸோ ஆன்சர் வந்து சி. Which of the following goods is most likely to exhibit demand characteristics similar to Veblen goods? ஓகேங்களா? இதுல எந்த கூட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, டிமாண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வெப்லன் கூட்ஸ் மாதிரி டிமாண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பேசிக் டேபிள் சால்ட்டா, a limited edition luxury sports காரா, பொட்டேட்டோஸ் டியூரிங் எ ஃபெமேனா, ஜெனரிக் பாத் ஜெனரிக் பெயின் ரிலீஃப் டேப்லெட்ஸா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுல எந்த பொருளுக்கு வந்து வெபிலன் கூட்டுடைய டிமாண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆன்சர் சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த லிமிட்டெட் எடிஷன் லக்ஸரி ஸ்போர்ட்ஸ் கார். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுல வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து பி. பொதுவா வந்து பார்த்தோம்னு சொன்னா, பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா, டிமாண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஆனா, இந்த வெப்லன் கூட்ஸ பொறுத்தவரைக்கும், பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆனா கூட, டிமாண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகாது, இன்கிரீஸ் தான் ஆகும். ஏன் அப்படி சொல்லி பார்த்துக்கிட்டோம்னு சொன்னா, இந்த மாரி எக்ஸ்க்ளூசிவா கொஞ்சம் லக்ஸூரியஸான ப்ராடக்ட்ஸ், ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பல் இந்த மாதிரி இருக்கிற விஷயங்களுக்கு வந்து பிரைஸ் கூடுனா தான் அது வந்து ஒரு ஸ்டேட்டஸும் கூடுது. நிறைய குவாலிட்டி நிறைய விஷயங்கள் அதுல வந்து புதுசா கிடைக்கும். நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்றது வந்து மக்களுடைய விஷயமா இருக்கிறதுனால, இந்த பிரைஸ் கூடுறதுனால டிமாண்ட் வந்து குறையாம அதுவும் கூட தான் செய்யுது. இது வந்து நார்மலா நடக்கிறதுக்கு அகைன்ஸ்டா நடக்குது. ஸோ இதுதான் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா வெப்லன் குட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. இப்ப இந்த வெப்லன் கூட்ஸ், கிஃபன் கூட்ஸ்ன்னு சொல்லிலாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ இதோட என்னன்றத நம்ம லைட்டா பார்த்துக்கலாம். இப்ப தான் நம்ம பார்த்தோம் வெப்லன் கூட்ஸ் அப்படின்றதுன்னா, லக்ஸுரி ஐட்டம்ஸ். இதுல என்ன ஆகும் சொன்னா, டிமாண்ட் வந்து இன்கிரீஸ் பிரைஸ் இன்கிரீஸ். பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆகுறப்போ, டிமாண்டும் இன்கிரீஸ் ஆகும். ஏன்னா அதோட இருக்கிற ஸ்டேட்டஸ், பெர்சீவ்ட் குவாலிட்டிக்காண்டி என்ன ஆகும்னு சொன்னா, பிரைஸும் டிமாண்டும் இன்கிரீஸ் ஆகும். பிரைஸ் இன்கிரீஸ் ஆக டிமாண்டும் இன்கிரீஸ் ஆகும். இதுவே கிஃபன் கூட்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்ஃபீரியர் ஸ்டேபிள் கூட்ஸ் ஹூஸ் டிமாண்ட் இன்கிரீசஸ் அஸ் price rises because consumers can no longer afford substitutes and must consume more of the staple goods. ஓகேங்களா? அதாவது என்னன்னா, இங்க கிடைக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு இன்ஃபீரியர் குட் தான் கிடைக்குது. ஓகேங்களா? இங்க வந்து கிடைக்கிறது ஒரு இன்ஃபீரியர் குட் தான் கிடைக்குது. வெப்லன் குட்ஸ பார்த்தீங்கன்னா, சுப்பீரியர் குட்ஸ் கிடைக்குது. லக்ஸரி குட்ஸ் கிடைக்குது. ஆனா, கிஃபன் குட்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்ஃபீரியர் குட்ஸ் தான் கிடைக்குது. அப்படி இன்ஃபீரியர் குட்ஸ் கிடைச்சா கூட பிரைஸ் இன்கிரீஸ் ஆகுறப்போ டிமாண்டும் இன்கிரீஸ் ஆகுது. ஓகேங்களா? டிமாண்டும் இன்கிரீஸ் ஆகுது. ஏன்னா, அவங்களுக்கு வந்து வேற எந்த பொருளும் அஃபோர்ட் பண்ற மாதிரி இல்ல. ஓகேங்களா? வேற எந்த பொருளும் அஃபோர்ட் பண்ற மாதிரி இல்ல. இப்போ இந்த இடத்துல சொல்றாங்க பாருங்க, ஐரிஷ் ஃபெமின் நடக்கிறப்போ பொட்டேட்டோ பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? ஏன்னா வேற எதுவுமே அவங்களால வாங்குறதுக்கு முடியாது. அப்போ இருக்கிறத தான் வந்து வாங்கி ஆகணும். அப்போ டிமாண்ட் இன்கிரீஸ் ஆகுறப்பவும் பிரைஸ் இன்கிரீஸ் ஆகுறப்போ டிமாண்டும் இந்த இடத்துல சேர்ந்து இன்கிரீஸ் ஆகுது. ஆனா இது வந்து ஒரு இன்ஃபீரியர் குட்டா இருந்துச்சுன்னு சொன்னா கூட அவங்களுக்கு அதான் நிலைமை. வேற வழி இல்ல. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நெசசரி கூட்ஸ். ஓகேங்களா? டிமாண்ட் ஃபார் எசென்ஷியல் ஐட்டம்ஸ் லைக் பேசிக் மெடிசின்ஸ் ஆர் சால்ட் மே நாட் டிக்ரீஸ் சிக்னிஃபிகன்ட்லி ஈவன் இஃப் பிரைஸ் ரைசஸ். ஓகேங்களா? நெசசரி குட்ஸா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த நேரத்திலயும் பார்த்தீங்கன்னு சொன்னா, பிரைஸ் வந்து ரைஸ் ஆகுதுன்றதுனால டிமாண்ட் வந்து குறையறதுக்கான வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி இன்கம் சேஞ்சஸ். ஓகேங்களா? எ ரைஸ் இன் இன்கம் மைட் இன்கிரீஸ் த டிமாண்ட் ஈவன் இஃப் பிரைஸ் ரைஸ் அண்ட் வைஸ் வெர்சா பொட்டன்ஷியலி ஓவர் ரைடிங் த டிபிக்கல். அதாவது என்னன்னு சொன்னா, இன்கம் வந்து சேஞ்ச் ஆகுது. இன்கம் வந்து இன்கிரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இன்கம் வந்து இன்கிரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா, டிமாண்ட் வந்து இன்கிரீஸ் ஆகும். பிரைஸ் ரைஸ் ஆனாலும் டிமாண்ட் வந்து இன்கிரீஸ் ஆகும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுவும் நம்ம நார்மல் லாக்கு வந்து அகைன்ஸ்டா தான் இருக்கும். ஓகேங்களா? A commercial bank experiences a sudden surge in withdrawals from current accounts and savings accounts. ஓகேங்களா? ஒரு ஒரு கமர்ஷியல் பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, சடனா பார்த்தீங்கன்னு சொன்னா வித்ட்ராவல்ஸ் வருது. நெறைய அமௌண்ட் வந்து வித்ட்ராவல்ஸ் வருது. இதுல கரண்ட் அக்கவுண்ட்லயும், சேவிங்ஸ் அக்கவுண்ட்லயும் வருது. விச் மெஷர் ஆஃப் மனி சப்ளை வுட் பி பெஸ்ட்
would be most directly and immediately impacted by this change in public behavior. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு பப்ளிக் பிஹேவியர் வரும்போது எந்த மணி சப்ளை வந்து முதல்ல அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நேரோ மணியா, M2வா, பிராட் மணியா, ரிசர்வ் மணியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் என்னன்னு சொல்லாங்களா? ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆன்சர் வந்து M1. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நேரோ மணி தான் ஆன்சர். ஓகேங்களா? இதுல வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நேரோ நேரோ மணி அப்படின்றது என்னது? நேரோ மணியில பார்த்தீங்கன்னு சொன்னா கரன்சி வித் பப்ளிக். ஓகேங்களா? கரன்சி வித் பப்ளிக் அந்த மணி வந்து நேரோ மணில சொல்றாங்க. பிளஸ் டிமாண்ட் டெபாசிட்ஸ். ஓகேங்களா? டிமாண்ட் டெபாசிட்ஸ்னா நம்ம வந்து எப்ப போய் பணம் கேட்டாலும் அதை வந்து குடுக்குற மாதிரி நம்ம வச்சிருக்கோம் இல்லையா பேங்க் அந்த டிமாண்ட் டெபாசிட்ஸ். பிளஸ் அதர் டெபாசிட்ஸ் வித் ஆர்பி. ஓகேங்களா? அதர் டெபாசிட்ஸ் வித் ஆர்பி. இது எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா எதுல இருக்கும்? M1ல இருக்கும். சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னு சொன்னா வித்டிராவல் ஃப்ரம் கரண்ட் அக்கவுண்ட்ல இருந்து சேவிங் அக்கவுண்ட்ல இருந்து எடுக்கிறாங்க. எது டிமாண்ட் லயபிலிட்டி போர்ஷன்ல இருந்து எடுக்கிறாங்க. அப்ப எடுக்கிறப்போ எது வந்து இமீடியட்டா உடனே அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே அஃபெக்ட் ஆகும். ஆனா முக்கியமா டக்குன்னு இதாகிறதுன்னு சொல்லி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் சொன்னா M1 நேரோ மணின்றது உடனே அஃபெக்ட் ஆகும்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஏ. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. இப்போ இதுல மணி சப்ளைய பத்தி நம்ம லைட்டா தெரிஞ்சுக்குவோம். ஓகேங்களா? இந்த M1, M2, M3, M4ன்லாம் இருக்குது பாத்தீங்களா? M0ன்லாம் இருக்குது பாத்தீங்களா? இது எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா, மணி சப்ளை. ஓகேங்களா? மெஷர்ஸ் ஆஃப் மணி சப்ளை. ஓகேங்களா? மணி சப்ளை ரெஃபர்ஸ் டு த டோட்டல் ஸ்டாக் ஆஃப் மணி அவைலபிள் இன் அன் எக்கானமி அட் அ ஸ்பெசிஃபிக் டைம். ஓகேங்களா? ஒரு மணி சப்ளை அப்படின்றது வந்து எதை ரெஃபர் பண்ணுதுன்னு சொன்னா, டோட்டல் ஸ்டாக் ஆஃப் மணி அவைலபிள் இன் அ எக்கானமி அட் அ ஸ்பெசிஃபிக் டைம். ஒரு ஒரு குறிப்பிட்ட டைம்ல வந்து எவ்வளவு மணி வந்து அவைலபிளா இருக்குது அப்படின்றத வந்து நம்ம மணி சப்ளைன்னு சொல்றோம். அந்த மணி சப்ளை வந்து நம்ம எப்படியெல்லாம் மெஷர் பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா M1, M2, M3ன்னு எடுத்துக்கிறோம். இதுல M1 பாத்தீங்கன்னு சொன்னா கரன்சி வித் பப்ளிக், டிமாண்ட் டெபாசிட்ஸ், அதர் டெபாசிட்ஸ் வித் ஆர்பிஐ. ஓகேங்களா? இது வந்து இந்த M1 அப்படின்றது வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா மோர் லிக்விட். ஓகேங்களா? மோர் லிக்விட். உடனே இந்த பணத்தை எடுத்துடலாம். ஓகேங்களா? இது வந்து மோர் லிக்விட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து M2 எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா M1 பிளஸ் சேவிங்ஸ் டெபாசிட் வித் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பேங்க். ஓகேங்களா? போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பேங்க்ல இருக்கிறது. இது அதோட கொஞ்சம் லிக்விடிட்டி கம்மி. ஆனா M2வும் கொஞ்சம் அதோட கொஞ்சம் லிக்விடிட்டி கம்மி. ஓகேங்களா? அடுத்து M3ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து பிராட் மணின்னு சொல்றாங்க. பிராட் மணில என்ன வருது? M1 பிளஸ் டைம் டெபாசிட்ஸ் வித் பேங்கிங் சிஸ்டம் இன்க்ளூட்ஸ் லெஸ் லிக்விட் டைம் டெபாசிட் சொல்றாங்க. அதாவது என்னன்னா டைம் டெபாசிட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னா நமக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி பீரியட் போட்டிருப்போம். 1 இயர் இருக்கணும் இல்லைன்னா 2 இயர் இருக்கணும்னு சொல்லியோ டைம் டெபாசிட் நம்ம அப்படிதான் போட்டிருப்போம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ இந்த மணி வந்து உடனே உடனே லிக்விட் பண்ண முடியாது. நம்ம நம்ம எடுத்தா பெனல்ட்டி போட்டு எடுக்கலாம். பட் நார்மலா பாத்தீங்கன்னு சொன்னா அது வந்து உடனே லிக்விடபிளா இருக்காது. ஸோ ஸோ M1 வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் லிக்விடா உடனே நம்ம எடுக்க முடியும். M2 அந்த அளவுக்கு இருக்காது. அதோட கம்மி. M3 வந்து பாத்தீங்கன்னு சொன்னா லெஸ் லிக்விட் தான். ஓகேங்களா? லெஸ் லிக்விடா இருக்கிற ஒரு விஷயம் தான் M3 நம்ம வந்து சொல்றோம். M4 வந்து என்னன்னா M3 பிளஸ் ஆல் டெபாசிட்ஸ் வித் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பேங்க் அது வந்து சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. இந்த M0 அப்படின்றது வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா கரன்சி இன் சர்க்குலேஷன். அதுக்கப்புறமா பேங்கர்ஸ் டெபாசிட் வித் ஆர்பிஐ. பேங்கர்ஸ் வந்து ஒரு டெபாசிட் ஆர்பிஐ கிட்ட வச்சிருப்பாங்க இல்லைங்களா? அதுவும் M0ல வரும். அது போக அதர்ஸ் டெபாசிட்ஸ் வித் ஆர்பிஐ. ஓகேங்களா? இதுவும் எதுல சொல்றோம்னு சொன்னா M0ல வந்து நம்ம சொல்றோம். ஓகேங்களா? இதுதான் என்ன சொல்றோம்னு சொன்னா நம்ம மானிட்டரி பேஸ். ஓகேங்களா? இதுதான் வந்து நம்ம பேஸ் மணி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த பேஸ் மணிக்கு மேல தான் எல்லா சப்ளையுமே வந்திருக்குது. M1, M2, M3, M4ன்னு பாக்குறோம் இல்லைங்களா? இது எல்லாமே எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னு சொன்னா ஆரிஜின் பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா M0 தான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? M0 தான் நம்ம சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓகே கொஸ்டின் 10 an economy observes a general rise in prices. ஓகேங்களா? ஒரு எக்கானமில வந்து prices வந்து இன்க்ரீஸ் ஆகுது. Analysis show this is primarily due to increased government spending and consumer borrowing leading to more money chasing the available goods and services. This scenario is best described with விச் டைப் ஆஃப் இன்ஃபிளேஷன். ஓகேங்களா? இந்த சினாரியோ வந்து எந்த இன்ஃபிளேஷன் வந்து பெஸ்டா சொல்லுது அப்படின்னு கேட்குறாங்க. காஸ்ட் புஷ் இன்ஃபிளேஷனா, டிமாண்ட் புல் இன்ஃபிளேஷனா, கோர் இன்ஃபிளேஷனா, ஸ்டாக்ஃபிளேஷனா? அதாவது என்னன்னா, இப்போ ஒரு ஒரு எக்கானமி இருக்குது. அந்த எக்கானமிக்குள்ள வந்து பணம் வந்து ஜாஸ்தி வருது. பணம் எப்படி ஜாஸ்தியா வருது அப்படின்னு சொன்னா, கவர்ன்மெண்ட் வந்து நெறைய ஸ்பெண்ட் பண்றாங்களாம். கவர்ன்மெண்ட் வந்து என்ன பண்றாங்க, டேமு, போர்ட் அப்படின்னு சொல்லி நெறைய கட்டுறது. இந்த மாரி விஷயங்கள்னாலே பணம் வந்து உள்ளுக்குள்ள வந்து வரும், ஜாஸ்தியாகும். அதனால பணம் உள்ள வருதாம். பிளஸ் கன்சியூமர் வந்து நெறைய பாரோ பண்றாங்க. கன்சியூமர் நெறைய பாரோ பண்றதுனாலயும் பணம் வந்து உள்ளுக்குள்ள வந்து ஜாஸ்தி வருதாம். இப்படி பணம் உள்ள ஜாஸ்தியா வரதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எல்லாருமே கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ நோக்கி மக்கள் நகர ஆரம்பிப்பாங்க. அப்ப நெறைய கூட்ஸ் வாங்கணும்னு சொல்லி அவங்க முயற்சி பண்றப்போ, என்ன மாதிரி ஒரு இன்ஃப்ளேஷன் வரும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் ஆன்சர் வந்து பி. என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து டிமாண்ட் பண்றாங்க. டிமாண்ட் வந்து நெறைய பண்றாங்க. ஆனா, அந்த அளவுக்கு அதால சப்ளை பண்ண முடியல. அந்த அளவுக்கு நம்மளால சப்ளை பண்ண முடியல. அப்ப என்ன ஆகும்? பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆகும். ஸோ இந்த பிரைஸ் இன்கிரீஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னா, டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்?
இதுவே பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் இருக்குது பார்த்தீங்களா? இதுல வந்து என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, ஒரு ப்ராடக்ட்டோடைய பிரைஸ் வந்து புரொடக்ஷன் காஸ்ட் இன்கிரீஸ் ஆகி புரொடக்ஷன் காஸ்ட் வந்து இன்கிரீஸ் ஆகி காஸ்ட் வந்து இன்கிரீஸ் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா அந்த அந்த பொருளுடைய காஸ்ட்டே வந்து இன்கிரீஸ் ஆயிரும். அந்த காஸ்ட் இன்கிரீஸ்னால பிரைஸும் இன்கிரீஸ் ஆகும். ஸோ இத நம்ம என்ன சொல்றோம் அப்டின்னு சொன்னா, காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் அப்டின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? Next, which measure of inflation calculation explicitly excludes the impact of volatile price changes in food and fuel items to better understand underlying price trends? ஓகேங்களா? which measure of இதுல எந்த இன்ஃப்ளேஷன் கால்குலேஷன் ஓகேங்களா? இது எல்லாமே இன்ஃப்ளேஷன் கால்குலேஷன். இது வந்து எது வந்து பிரைஸ் சேஞ்சையும் ஃபியூயல் ஐட்டம்ஸ் உடைய பிரைஸ் சேஞ்சஸையும் வந்து கன்சிடர் பண்றான். ஃபுட் அண்ட் ஃபியூயல் ஐட்டம்ஸ் உடைய பிரைஸ் சேஞ்சஸ் வந்து கன்சிடர் பண்ணல. அத கன்சிடர் பண்ணாம எது வந்து செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸா, கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸா, ஜிடிபி டிஃப்ளேட்டரா, கோர் இன்ஃப்ளேஷனான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் என்ன சொல்லாங்களா? ஓகே. இதுல ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, ஆன்சர் வந்து டி ஃபிரெண்ட்ஸ். ஓகேங்களா? கோர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கோர் இன்ஃப்ளேஷன்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இங்க இந்த ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ், கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க சொன்னா, ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் டபிள்யூபிஐ பொறுத்த வரைக்கும் அங்க வந்து ஒரு பேஸ்கெட் இருப்பாங்க. ஒரு பேஸ்கெட்டா வச்சிருப்பாங்க. நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த ஐட்டத்தோட ஹோல்சேல் பிரைஸா எடுப்பாங்க. ஹோல்சேல் பிரைஸ் எடுத்து அதுல பிரைஸ் சேஞ்ச் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துப்பாங்க. இதே சிபிஐ பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் ரீட்டைல் லெவல்ல ஒரு பேஸ்கெட் எடுத்து அதுல கொடுத்துருக்கிற ப்ராடக்ட்ஸோடைய பிரைஸ் சேஞ்சஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க. இதுவே கோர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இந்த டபிள்யூபிஐயும் சரி, சிபிஐலையும் சரி என்ன இருக்கும்னு சொன்னா, ஃபுட்டும் இருக்கும், ஃபியூவலும் இருக்கும். இந்த ஜிடிபி டிஃப்ளேட்டர்லையும் ஃபுட்டும் இருக்கும், ஃபியூவலும் இருக்கும். இது வந்து அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். இதை வச்சு நம்மளால இந்த ஃபுட் ஃபியூலை வச்சு நம்மளால இன்ஃப்ளேஷன் வந்து சரியா மெஷர் பண்ண முடியாது அப்படின்றனால என்ன பண்றாங்கன்னு சொன்னா, கோர் இன்ஃப்ளேஷன் அப்படின்ற கான்செப்ட் வச்சு இந்த கோர் இன்ஃப்ளேஷன்ல வந்து என்ன இருக்கும்னு சொன்னா, ஃபுட்டையும் ஃபியூலையும் தவிர்த்துட்டு என்ன பண்ணுவாங்க சொன்னா, இன்ஃப்ளேஷன் வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ அதுதான் என்ன சொல்றாங்கன்னா, கோர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இப்போ இந்த நம்ம நம்ம பார்த்தது ஆல்ரெடி பார்த்தது ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்பனா என்ன பண்ணுவாங்க, ஹோல்சேல் மார்க்கெட் லெவல்ல பிரைஸ் ஒரு 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 சில ப்ராடக்ட்ஸ் வச்சிருப்பாங்க. நெறைய ப்ராடக்ட்ஸ் வச்சிருந்திருப்பாங்க. அத வந்து ஹோல்சேல் பிரைஸ்ல எடுத்துக்கிட்டு, அதோட பிரைஸ் சேஞ்சஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறாங்க. ஓகேங்களா? சோ அது வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? இதுவே கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த பிரைஸ் அட் த ரீட்டெயில் லெவல்ல. ஓகேங்களா? ரீட்டெயில் லெவல்ல எடுத்துட்டு சொல்றது வந்து கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ்னு சொல்றோம். பிரைஸ் சேஞ்சஸ் வந்து ஒரு ஃபிக்ஸட் பாஸ்கெட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வச்சிருப்பாங்க. ஃபிக்ஸடா ஹவுஸ் ஹோல்ட்ல என்னெல்லாம் பொருட்கள் வந்து மக்கள் கன்சியூம் பண்ணுவாங்க, எதெல்லாம் பயன்படுத்துவாங்கன்றத எடுத்துக்கிட்டு, அதோட பிரைஸ் வந்து எப்படியெல்லாம் மாறுது அப்படின்றத வந்து ரீட்டெயில் லெவல்ல எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கு தான் ஃபுட்டு, ஹவுசிங்கு, க்ளோத்திங்கு, டிரான்ஸ்போர்டேஷன், மெடிக்கல் கேர், எஜுகேஷன் இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இத வச்சுக்கிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ்லயே பார்த்தீங்கன்னு சொன்னா என்னலாம் இருக்குன்னு சொன்னா, இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ்க்குன்னு சொல்லி தனியா எடுக்குறாங்க. இண்டஸ்ட்ரியல் சிபிஐ ஃபார் அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ்க்குன்னு எடுக்குறாங்க. ரூரல் லேபர்ஸ்க்குன்னு எடுக்குறாங்க. ஓகேங்களா? சிபிஐ கம்பைன்ட் ரூரல் அண்ட் அர்பன் இந்த மாரிலாம் எடுக்குறாங்க. ஓகேங்களா? இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, சிபிஐக்குள்ளேயே இருக்குது. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஜிடிபி டிஃப்ளேட்டர். ஓகேங்களா? ஜிடிபி டிஃப்ளேட்டர பொறுத்தவரைக்கும் என்னன்னு சொன்னா, எல்லா பொருட்களுக்குமே எடுத்துருவோம். நம்ம கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் மாதிரியோ, இல்லன்னா ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் மாரியோ ஒரு பேஸ்கெட் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? இங்க வந்து ஒரு பேஸ்கெட் ஆஃப் கூட்ஸ் தான் நம்ம எடுக்குறோம். ஆனா, இந்த ஜிடிபி டிஃப்ளேட்டர பொறுத்தவரைக்கும், நம்ம ஒரு எக்கானமில ஜிடிபில நம்ம என்னலாம் பொருள் ப்ரொடியூஸ் ஆகுதோ, அது எல்லாமே ஜிடிபில எடுப்பாங்க. ஸோ அது அந்த எல்லா பொருட்களையுமே எடுத்துட்டு, அந்த எல்லா பொருட்களுடைய பிரைஸ் சேஞ்சஸுமே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஜிடிபி டிஃப்ளேட்டர்ல வந்து எடுப்போம். ஓகேங்களா? அந்த ஜிடிபி டிஃப்ளேட்டர் இருக்கலாம். அத என்ன சொல்றாங்க? ஜிடிபி deflator measures the level of prices of all new domestically produced final goods and services in an economy in a year. ஓகேங்களா? நம்ம ஒரு பேஸ்கெட் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் மாரி ஒரு பேஸ்கெட் வச்சுட்டு, அந்த பொருள மட்டும் மெஷர் பண்றது இல்லாம, ஜிடிபில இருக்க எல்லா பொருளையுமே நம்ம வந்து மெஷர் பண்றோம். இந்த ஜிடிபி டிஃப்ளேட்டருடைய ஒரு ஃபார்முலா குடுத்துருக்காங்க. நாமினல் ஜிடிபி டிவைடட் பை ரியல் ஜிடிபி இன்டூ 100. ஓகேங்களா? இது குடுத்தா நம்ம வந்து ஜிடிபிய இந்த மாரியே கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? If the nominal GDP of a country is rupees 200 lakh crore and broad money supply M3 is rupees 40 lakh crore, what is the velocity of money அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து 0.2ஆ 5ஆ 160ஆ cannot be determined. ஆன்சர் என்ன சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆன்சர் வந்து 5. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆன்சர் வந்து 5. இதுல வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா, நாமினல் ஜிடிபி. ஓகேங்களா? இந்த கண்ட்ரியுடைய நாமினல் ஜிடிபி குடுத்துருக்காங்க இல்லைங்களா? 200 லேக் குடுத்துருக்காங்க இல்லைங்களா? அது டிவைடட் பை M3 டோட்டல் மணி சப்ளை எவ்வளோ இருக்குது? டிவைட் பை 40. அத வச்சு நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னா, வர்ற ஆன்சர் தான் வந்து வெலாசிட்டி ஆஃப் மணி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஆன்சர் வந்து 5. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்?
ஸோ வெலாசிட்டி ஆஃப் மணி அப்படின்றது வந்து நான் லைட்டா தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? வெலாசிட்டி ஆஃப் மணி மெஷர்ஸ் த ரேட் அட் விச் மணி சர்க்குலேட்ஸ் ஆர் சேஞ்சஸ் ஹேண்ட்ஸ் வித்தின் அன் எக்கானமி ஓவர் அ கிவன் பீரியட். ஓகேங்களா? ஒரு யூசுவலா 1 இயர்ன்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, இப்போ ஒரு ரூ. 100 தாள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ரூ. 100 நோட் இருக்குது அப்படின்னு சொன்னா, அந்த ரூ. 100 நோட்டு ஒரு வருஷத்துக்குள்ள எத்தனை பேரோட கையிலலாம் சர்க்குலேட் ஆயிட்டு வருது, எத்தனை பேர்ட்டலாம் போயிட்டு வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, வெலாசிட்டி ஆஃப் மணி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த வெலாசிட்டி ஆஃப் மணிய வச்சு நம்ம என்ன சொல்லலாம்? இப்ப இதுவே ஹை வெலாசிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு இந்த ரூ. 100 வந்து ஒரு 500 சாரி ஒரு 10 பேர் 20 பேர்ட்ட சுத்திட்டு வருது. நிறைய பேர்ட்ட சுத்திட்டு வருது அப்படின்ற பட்சத்துல என்ன சொல்லலாம்? எக்கானமி வந்து நல்ல ஸ்பீடா சுத்திட்டு இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லலாம். வெலாசிட்டி இருக்குதுன்னு சொல்லி சொல்லலாம். இதே லோ வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னு சொன்னா, மக்கள் கிட்ட ஒருத்தட்ட இருந்து ஒருத்தட்ட மூவ் ஆகுறது வந்து ஸ்லோவாயிட்டு இருக்குது. ஸோ ம மக்கள் வந்து கையில வச்சுக்கிறாங்க. ரொம்ப வந்து பணத்த வந்து செலவு பண்ணல அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? இது வந்து வெலாசிட்டி ஆஃப் மணி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஓகே. நெக்ஸ்ட் வந்து மணி மல்டிப்ளையர் எஃபெக்ட். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? அந்த வெலாசிட்டி பார்த்தோம் இல்லைங்களா? வெலாசிட்டி பார்த்தோம் இல்லைங்களா? அதே மாதிரி வெலாசிட்டி ஆஃப் மணி பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் மணி மல்டிப்ளையர்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து ஒரு பேங்க்குள்ள டெபாசிட் வந்து நம்ம ஒரு ரூ. 1000 டெபாசிட் பண்றோம்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அது எக்கனாமிக்ல வந்து மொத்தமா பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு ரூ. 10,000 அளவுக்கு மணி வந்து உள்ள போயிரும்னு சொல்றாங்க. அதுதான் வந்து மணி மல்டிப்ளையர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? மணி மல்டிப்ளையர் எஃபெக்ட் சொல்றாங்க. உதாரணத்துக்கு என்னன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு ரூ. 1000 கொண்டு போய் நம்ம பேங்க்ல போடுறோம்னு வச்சுக்கோங்க. டெபாசிட்டா போடுறோம் அப்படின்னு சொன்னா, பேங்க் என்ன பண்ணணும்? ஒரு ரூ. 100 கொண்டு அ ரி அ ரிசர்வ் ரேஷியோ இருக்குங்களா? கேஷ் ரிசர்வ் ரேஷியோ இருக்குது பார்த்தீங்களா? அதனால பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரூ. 100 கொண்டு போய் ஆர்பிஐ கிட்ட வச்சுருவாங்க. ஆர்பிஐ கிட்ட வச்சுட்டு மிச்சம் ரூ. 900 இருக்கும். இந்த ரூ. 900யும் இந்த பேங்க் வந்து ஒருத்தவங்களுக்கு லோனா குடுத்துட்டாங்கன்னு வச்சுப்போம். லோனா குடுத்துட்டாங்கன்னு வச்சுப்போம். அந்த லோனா குடுத்தவரு செலவு பண்ணிட்டு செலவு பண்ணிடுறாரு. செலவு பண்ணிடுறாரு. ஓகேங்களா? செலவு பண்ணதும் எக்கானமிக்ல ஏதோ ஒரு கடைக்கு அந்த பணம் வந்துருச்சு. அப்ப அந்த கடைக்காரர் என்ன பண்ணுவாரு? திருப்பி இந்த ரூ. 900 கொண்டு ஒரு பேங்க்ல டெபாசிட் பண்ணுவாரு. அப்ப இந்த ரூ. 900ல ஒரு 10% வந்து திருப்பி ரிசர்வ் பேங்க் ஆர்பிஐ கிட்ட நம்ம வச்சுட்டு, மிச்சம் என்ன பண்ணுவோம்? ஒரு ரூ. 810 ஒரு ரூ. 810 திருப்பி இந்த எக்கானமிக்ல போகும். அப்ப உள்ள வந்தது பார்த்தீங்கன்னு சொன்னா ரூ. 1000 தான் வந்திருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 900 வெளிய போயிருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ரூ. 810 இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வெளிய போய் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 10,000 அளவுக்கு வந்து பணம் வந்து வெளிய போயிரும். இத வந்து எப்படி அவங்க கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, மணி மல்டிப்ளையர் வந்து 1 டிவைடட் பை ட்ரிபிள் ஆர். ஓகேங்களா? இது என்ன அப்படின்னு சொன்னா, ரிசர்வ் ரிக்வயர்மென்ட் ரேஷியோ 1 டிவைடட் பை ட்ரிபிள் ஆர் ரிசர்வ் ரிக்வயர்மென்ட் ரேஷியோ அத வச்சு நம்ம போடுறப்போ, நம்ம வந்து எவ்வளோ பணம் வந்து மல்டிப்ளை ஆகியிருக்குது அப்படின்றத வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஸோ அதாவது பேசிக்கா என்னன்னு சொன்னா, ரூ. 1000 உள்ள போகுதுன்னு சொன்னா, ரூ. 1000 வந்து சிஸ்டம்குள்ள வருதுன்னு சொன்னா, அது இந்த ரிசர்வ் ரெக்வயர்மென்ட் ரேஷியோ வச்சு மல்டிப்ளை ஆகி வெளிய வருது. ஓகேங்களா? ஸோ அத வந்து நம்ம இத வச்சு தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? Which price index is calculated based on prices at the retail level for a basket of goods and services typically consumed by households and is now used by the RBI as a key measure for monetary policy decisions. ஓகேங்களா? இதுல எந்த பிரைஸ் இண்டெக்ஸ் வந்து calculated based on the price of the retail level. ஓகேங்களா? ரீட்டெயில் லெவல்ல பிரைஸ் இண்டெக்ஸ் எது கால்குலேட் பண்றாங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. ரீட்டெயில் லெவல்னு சொன்னதுமே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எது ஆன்சர் சொல்லலாங்களா? ஓகே. ஆன்சர் வந்து சி கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். கொஸ்டின் 14. ஓகேங்களா? இதுல வந்து மேட்ச் பண்ணணும். ஓகேங்களா? மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் குடுத்திருக்காங்க. மெஷர் ஆஃப் வேல்யூ குடுத்திருக்காங்க. ஸ்டோர் வேல்யூ ஓவர் டைம் குடுத்திருக்காங்க. ஸ்டாண்டர்ட் ஃபார் டிஃபர்ட் பேமெண்ட்ஸ் குடுத்திருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபங்ஷன்ஸ் ஆஃப் மணி. ஓகேங்களா? இத வச்சு மேட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. மேட்ச் பண்ணலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. இதுல ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, 1 இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து என்னது? மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஓகேங்களா? மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு மணி வந்து பயன்படுது. எதுக்கு? இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஆர் பிரைஸ்ட் அண்ட் ட்ரேடட் யூசிங் இட். ஓகேங்களா? இத வச்சு நம்ம பிரைஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்றோம். மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சா இதுல நம்ம வந்து பயன்படுத்துறோம். ஓகேங்களா? அடுத்து வந்து மெஷர் ஆஃப் வேல்யூ. ஒரு பொருளோட வேல்யூ வந்து நம்ம மெஷர் பண்றதுக்கு வந்து இது மணி வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? 4 யூஸ்டு டூ குவான்டிஃபை த அண்ட் ரெக்கார்ட் த ஒர்த் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகேங்களா? அடுத்து வந்து ஸ்டோர் ஆஃப் வேல்யூ ஓவர் டைம். ஓகேங்களா? ஸ்டோர் ஆஃப் வேல்யூ ஓவர் டைம். குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த இப்போ ரூ. 200 ரூ. 200 மதிப்பு இருக்குது. ரூ. 300 ஒரு ரூ. 1000 ரூ. 1000 மதிப்பு. ரூ. 500 ரூ. 500 மதிப்பு அது வந்து ஹோல்ட் பண்ணுது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இது வந்து கேன் பி ஹெல்ட் ஓவர் டைம் டு ஃபினான்ஸ் ஃபியூச்சர் டிரான்சாக்ஷன்ஸ். ஓகேங்களா? ஃபியூச்சர் டிரான்சாக்ஷன்ஸ பே பண்றதுக்கு இத நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து ஸ்டாண்டர்ட் ஃபார் டிஃபர்ட் பேமெண்ட்ட பொறுத்தவரைக்கும் யூஸ்ட் ஆஸ் அன் அக்ரீட் மெஷர் ஃபார் ஃபியூச்சர் பேமெண்ட்ஸ் இன் கான்ட்ராக்ட்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது டிஃபர்ட் பேமெண்ட்ட பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு நம்ம வாங்கிட்ட ஒரு ரூ. 100 வாங்கிட்டு அத ஒரு வட்டியோட சேர்த்துட்டு ஒரு இது குறிப்பிட்ட நாள்ல நம்ம அமௌண்ட் வந்து பே பண்ண முடியுது இல்லைங்களா? டிஃபர்ட் பேமெண்ட். அந்த டிஃபர்ட் பேமெண்ட்டுக்கும் மணி வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஏ. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆன்சர் வந்து ஏ. கொஸ்டின் 15 பொறுத்தவரைக்கும் the classical theory of interest
posits that the interest rate is determined by the equilibrium between ஓகேங்களா. அதாவது கிளாசிக்கல் தியரியில வந்து ஒரு ஒரு தியரி வந்து புட் ஃபோர்த் பண்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து எதை வச்சு டிட்டர்மைன் பண்றாங்களா? ஈக்விலிபிரியம் பிட்வீன் எது ரெண்டு பேருக்கும் உள்ள ஈக்விலிபிரியம், டிமாண்ட் ஃபார் மணி அண்ட் சப்ளை ஆஃப் மணி, டிமாண்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் சேவிங்ஸ், liquidity preference and the marginal efficiency of capital, கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்ஸ் அண்ட் டாக்ஸேஷன் லெவல்ஸ். ஓகேங்களா. இது ரெண்டுல இந்த கொடுத்துருக்கிறதுல எந்த ரெண்டோடைய ஈக்விலிபிரியம் வச்சு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்றது வந்து கிளாசிக்கல் தியரியில சொல்றாங்கன்னு கேட்கறாங்க. ஆன்சர் சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ கிளாசிக்கல் தியரியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, டிமாண்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இருக்கிற டிமாண்டையும் சேவிங்ஸ்ல இருக்கிற சப்ளையும் ஓகேங்களா, இதை வச்சு நம்ம வந்து ஒரு ஈக்குவலிபிரியம் கொண்டு வந்தோம்னு சொன்னா அதுல கிடைக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஆன்சர் வந்து பி. According to Keynes liquidity preference theory, why might people choose to hold more money when interest rates are very low? ஓகேங்களா. கேனிஸ் லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் தியரி படி ஏன் மக்கள் வந்து கையில வந்து ஜாஸ்தி பணத்தை வந்து ஹோல்ட் பண்றாங்க, ஏன் வந்து ஹோல்ட் பண்றாங்க when interest rates are low, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியா இருக்கிறப்ப ஏன் வந்து மக்கள் வந்து பணத்தை வந்து கையில ஹோல்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. பிகாஸ் the transaction demand for money increases at low interest rates, because opportunity cost of holding money is high, because they expect bond prices to fall in the future, creating a risk of capital loss on bonds, because low interest rates signal an economic boom, increasing precautionary savings. ஓகேங்களா. ஆன்சர் என்ன சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இதுல ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னு சொன்னா ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஆன்சர் வந்து சி. அதாவது பாண்டோடைய பிரைசஸ் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து லோவா இருக்குது, இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்பவே லோவா இருக்குது அப்படின்னு சொன்னா பாண்டோட பிரைஸ் வந்து ஃபால் ஆகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பாண்டோட பிரைஸ் வந்து ஏன் ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இன்ட்ரெஸ்ட் வந்து லோவா இருக்குது, இனி சீக்கிரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து ஹை ஆகும், கூடிய சீக்கிரத்துல இன்ட்ரெஸ்ட் ஹை ஆகும். அப்ப புதுசா வர்ற பாண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா ஜாஸ்தி ஜாஸ்தி ஃபீச்சர்ஸோட நல்ல பிரைஸ்ல வந்துட்டு இருக்கும். அப்ப இந்த பழைய பாண்ட்ஸோடைய பிரைசஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரெடியூஸ் ஆகும். அப்ப நமக்கு வந்து அதுல வந்து ஒரு லாஸ் ஆகும். அதனால அவங்க பாண்ட்ஸ் வாங்காம என்ன பண்ணிக்கிறாங்களா, எல்லாத்தையுமே வந்து கையில வந்து ஹோல்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா. If the Reserve Bank of India increases the money supply through open market operations, what is the likely immediate effect on the interest rate according to the liquidity preference framework, assuming money demand curve remains unchanged? ஓகேங்களா. இப்போ வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இன்க்ரீசஸ் மணி சப்ளை, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து மணி சப்ளை வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. எப்படி இன்க்ரீஸ் பண்றாங்க? ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன் மூலியமா. ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன் மூலியமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையுமே வாங்குவாங்க. கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இந்த மாதிரி செக்யூரிட்டிஸ் அவங்க வந்து வாங்குவாங்க. அப்படி செக்யூரிட்டிஸ் வாங்குறப்ப என்ன ஆகும் சொன்னா எக்கானமிக்குள்ள பணம் வந்து உள்ளுக்குள்ள போகும். அவங்க வந்து செக்யூரிட்டிஸ் வாங்குறதுனால பணம் கொடுத்து தான் வாங்குவாங்க. அப்ப அதனால பணம் வந்து எக்கானமிக்குள்ள உள்ள வரும். அப்படி எக்கானமிக்குள்ள பணம் வந்து வர்றதுனால அதனால என்னென்ன எஃபெக்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆன் இன்ட்ரெஸ்ட் ரேட் அக்கார்டிங் டு தி லிக்விடிட்டி பிரிஃபரன்ஸ் ஃப்ரேம்வொர்க். லிக்விடிட்டி பிரிஃபரன்ஸ் ஃப்ரேம்வொர்க் படி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதுல ரெண்டு அசம்ஷன் சொல்றாங்க. டிமாண்ட் மணி டிமாண்ட் கர்வ் வந்து அன்சேஞ்சா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா, டிக்ரீஸ் ஆகுமா, அன்சேஞ்சா இருக்குமா, எஃபெக்ட் ஆன் த இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் அன்சர்டன் சொல்ல முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆன்சர் என்ன சொல்லாங்களா? ஓகே, இதுல வந்து ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஏன்னு சொன்னா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சர்ப்ளஸ் அமௌண்ட் ஆஃப் மணி வந்து உள்ளுக்குள்ள வந்துகிட்டு இருக்குது. அப்போ பணம் வந்து நிறைய வந்து நம்ம கிட்ட இருக்கிறதுனால நம்ம வந்து கம்மி ரேட்லயே வந்து அதை நம்ம வந்து மக்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ அதனால வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறையுது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். விச் ஸ்டேட்மெண்ட் அக்யூரேட்லி ரிஃப்ளெக்ட்ஸ் கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிசினஸ் சைக்கிள்? ஓகேங்களா. இதுல எது வந்து ஒரு பிசினஸ் சைக்கிளுடைய கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு கேட்கறாங்க. தே ஃபாலோ ஏ பெர்ஃபெக்ட்லி ரெகுலர் அண்ட் ப்ரெடிக்டபிள் பேட்டர்ன் அப்படின்னு சொல்றாங்க. எக்கனாமிக் டவுன் டர்ன்ஸ், ரெசிஷன், டிப்ரெஷன் டென் டு டெவலப் ஸ்லோலி அண்ட் கிராஜுவலி. எக்கனாமிக் டவுன் டர்ன்ஸ் வந்து ஸ்லோவாகவும் கிராஜுவலாகவும் டெவலப் ஆகும் சொல்றாங்க. Fluctuations typically occur in isolation, affecting only specific key industries. Upward and downward movements tend to spread across almost all industries around the same time. ஓகேங்களா. அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் மூவ்மெண்ட்ஸ் வந்து எல்லா இண்டஸ்ட்ரிக்குள்ள ஸ்ப்ரெட் ஆகும், அரௌண்ட் சேம் டைம், ஒரே டைம்ல வந்து ஸ்ப்ரெட் ஆகும் சொல்லி சொல்றாங்க. ஆன்சர் என்ன சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, ஆன்சர் என்ன சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ஆன்சர் வந்து டி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் மூவ்மெண்ட்ஸ் டென் டு ஸ்ப்ரெட் அக்ராஸ் ஆல்மோஸ்ட் ஆல் இண்டஸ்ட்ரீஸ் அரௌண்ட் த சேம் டைம். ஓகேங்களா. எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லுமே
ஒரே மாதிரி அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் மூவ்மெண்ட்ஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிசினஸ் சைக்கிளுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்ல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? An economy is experiencing rapidly rising demand that exceeds sustainable production levels. Businesses are operating at full capacity, profits are high, but inflation is starting to accelerate and fixed income earners are struggling. This situation best describes which phase of the business cycle. ஓகேங்களா? அதாவது ஒரு ஒரு பிசினஸ் சைக்கிள்ல ஒரு ஃபேஸ் சொல்றாங்க. அந்த ஃபேஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க சொன்னா, பிசினஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் கெப்பாசிட்டில ஆப்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. ப்ராஃபிட் வந்து பாத்தீங்க சொன்னா நல்லா ஹை ப்ராஃபிட்ல இருக்குது. இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆக்ஸலரேட் பிரைஸஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கூடிட்டு இருக்குது. ஆ இது இது நடக்க கடைசி எண்ட்லலாம் என்ன ஆக ஆரம்பிச்சுன்னு சொன்னா, ஃபிக்ஸடா இன்கம் வாங்கிட்டு இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா பிரைஸஸ் எல்லாம் மேல போயிட்டு இருக்கிறனால. இந்த சிச்சுவேஷன் வந்து எத சொல்லுது? ரெக்கவரிய சொல்லுதா? பூம சொல்லுதா? ரெசெஷன சொல்லுதா? டிப்ரஷன சொல்லுதா? அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆன்சர் என்னன்னு சொல்லலாங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? பூம். பூம் ஸ்பேஸ்ல தான் பூமா இருக்கிற ஃபேஸ்ல தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஃபுல் ஃபுல் கெப்பாசிட்டில வந்து புரொடக்ஷன் நடந்துட்டு இருக்கும். ப்ராஃபிட் வந்து நல்லா ஹையா இருக்கும். இந்த இது நல்லா போயிட்டு இருக்கிறனால என்ன ஆகும்னு சொன்னா, பிரைஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா, நல்லா இன்கிரீஸ் ஆக ஆரம்பிச்சுட்டு இருக்கும். டிமாண்டும் நல்லா இருக்கிறதுனால, பிரைஸஸும் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கும். இது போய் 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 என்ன ஆகும்னு சொன்னா, அந்த ஃபிக்ஸட் இன்கம் இருக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக ஆரம்பிப்பாங்க கடைசில. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, பிரைஸஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாமே எத சொல்லுதுன்னு சொன்னா, பூம் ஃபேஸ வந்து சொல்லுது. ஓகேங்களா? ஓகே. இதுல ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து நம்ம லைட்டா பார்த்துக்குவோம். பிசினஸ் சைக்கிள்ல என்னலாம் ஃபேஸஸ் இருக்குதுன்னு. ஃபர்ஸ்ட் வந்து பூம் ஃபேஸ் சொல்றாங்க. இது வந்து ப்ராஸ்பெரிட்டி இல்லன்னா பீக் ஃபேஸ்ல சொல்றாங்க. பூம் ஃபேஸ்ல. அதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம இப்ப பார்த்தது மாரி புரொடக்ஷன் வந்து ஃபுல் கெப்பாசிட்டில யூஸ் பண்ணிருவாங்க. பிரைஸஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ பொறுத்தவரைக்கும் அபோவ் நார்மல் பிரைஸஸ் ஹையர் ப்ராஃபிட் அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். அ அ மோர் நெறைய நெறைய இன்வெஸ்ட்மென்ட்ஸ், ஆன்டர்பிரினர்ஸ் எல்லாருமே வந்து புதுசா மெஷின்ஸ்லாம் வாங்கி உள்ளுக்குள்ள வருவாங்க. காஸ்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் புரொடக்ஷன் லைக் வேஜஸ் லீடிங் டு ஹை புரொடக்ஷன் காஸ்ட். அதாவது அவங்களுடைய புரொடக்ஷன் காஸ்ட்லாம் இன்க்ரீஸ் ஆகும். வேஜஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும். அதனால புரொடக்ஷன் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. டிமாண்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃபிக்ஸட் இன்கம் குரூப் வந்து ஸ்ட்ரகிள் ஆக ஆரம்பிப்பாங்க. பிரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஃபிக்ஸட் இன்கம் குரூப் வந்து கன்ஸ் அ இன் ஃபிக்ஸட் இன்கம் குரூப் வந்து கஷ்டப்படுவாங்க. அவங்களுடைய கன்சம்ப்ஷன்ஸ் வந்து குறைச்சுப்பாங்க. டிமாண்ட் வந்து இந்த இடத்துல ஸ்டாக்னேட் ஆக ஆரம்பிச்சுரும். ஓகேங்களா? ஸ்டாக்னேட் ஆக ஆரம்பிச்சுரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த பூம் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா, ரெசெஷன் ஃபேஸ் வரும். ஓகேங்களா? ரெசெஷன் ஃபேஸ் வரும். அந்த ரெசெஷன் ஃபேஸ பொறுத்தவரைக்கும் என்ன ஆகும்னு சொன்னா, புரொடக்ஷன் இன் புரொடியூசர்ஸ் வந்து இந்த இடத்துல அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம பூம் ஃபேஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, டிமாண்ட் எல்லாம் பூம் ஃபேஸ் முடியறப்பமே பார்த்தீங்கன்னு சொன்னா, டிமாண்ட்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுரும். ஸ்டாக்னேட் ஆக ஆரம்பிச்சுரும். ஓகேங்களா? இது தெரியாம என்ன பண்ணுவாங்க, ரெசெஷன் ஃபேஸ்ல மக்கள் வந்து நெறையவே வந்து புரொடியூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நெறைய வந்து புரொடியூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி புரொடியூஸ் பண்றாங்கன்னு சொன்னா, என்ன ஆகும்னு சொன்னா, ஸ்டாக் வந்து நெறையவே பைல் அப் ஆக ஆரம்பிச்சுரும். ஓகேங்களா? ஸ்டாக் வந்து நெறைய பைல் அப் ஆக ஆரம்பிச்சுரும். ஃபியூச்சர் பிளான்ஸ் இந்த இன்வெஸ்ட்மென்ட் பிளான்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா கேன்சல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அதுக்கப்புறமா எம்ப்ளாய்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ஆரம்பிச்சுருவாங்க. எம்ப்ளாயீஸ குறைக்க ஆரம்பிப்பாங்க. பேங்க் என்ன பண்ணுவாங்க இந்த நேரத்துல, எங்களோட பேமெண்ட்ஸ குடுத்துருங்க அப்படின்னு சொல்லி திரும்ப வாங்க ஆரம்பிச்சுருவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, எக்கானமிய பொறுத்தவரைக்கும் ஜெனரலா வந்து ஒரு இன்கம் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா குறையும். எக்ஸ்பெண்டிச்சர் வந்து குறைச்சுருவாங்க. பிரைஸஸ் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ப்ராஃபிட்ஸும் எல்லாமே கம்மியாக ஆரம்பிச்சுரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதான் எக்கானமி வந்து இப்படிதான் இருக்கும். பிசினஸ் ஃபெயிலியர்ஸ் வந்து நெறைய வர ஆரம்பிச்சுரும் இந்த ரிசப்ஷன் பீரியட்ல. பேங்க்ரப்சி வர்றது ஃபர்ம்ஸ் வந்து பேங்க்ரப்ட் ஆவாங்க. அ பொதுவாவே பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு டிஸ்ட்ரெஸ் பீரியட்ல நம்ம வர ஆரம்பிச்சுருவோம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, கன்சியூமர் பிஹேவியர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, உடனே பர்ச்சேஸ் பண்ணாம போஸ்ட்போன் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. பர்ச்சேஸ் பண்றத போஸ்ட்போன் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? அடுத்து டிப்ரஷன். ஓகேங்களா? இந்த ரெசிஷன் ஃபேஸ் முடிச்சு நம்ம டிப்ரஷன் போவோம். டிப்ரஷன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்னுமே வந்து மோசமா தான் இருந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? இங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அண்டர் எம்ப்ளாய்மென்ட் இருக்கும். ஓகேங்களா? அண்டர் எம்ப்ளாய்மென்ட்ல இருப்பாங்க. டிமாண்ட் வந்து ஃபால்ஸ் ஃபாஸ்டர் தேன் த புரொடக்ஷன். டிமாண்ட் வந்து ரொம்பவே குறைய ஆரம்பிச்சுரும். புரொடியூசர்ஸ் செல் பிலோ காஸ்ட். புரொடியூசர்ஸ் வந்து என்னன்னா, காஸ்ட்க்கு விட கம்மியான இதுல வந்து குடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. புரொடக்ஷன்ஸ் வால்யூம் ரெடியூசஸ் ஃபார் போத் கேபிட்டல் அண்ட் கன்சியூமர் குட்ஸ். ஓகேங்களா? புரொடக்ஷன் வால்யூம் வந்து கேபிட்டல் குட்ஸுக்கும் சரி, கன்சியூமர் குட்ஸுக்கும் ரொம்பவே குறைய ஆரம்பிச்சுரும். டிமாண்ட் ஃபார் பேங்க் கிரெடிட் இஸ் லோயஸ்ட். யாரும் பேங்க்ல போய் லோன் வாங்க மாட்டாங்க. ஃபண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா, ஐடிலா இருந்துட்டு இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சுரும். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைய ஆரம்பிச்சிருந்துரும். ஷேர் பிரைஸஸ் ஃபால். ஷேரோட பிரைஸஸ் எல்லாத்தையுமே வந்து குறைய ஆரம்பிச்சுரும். ஃபர்ம்ஸ் அன்ஏபிள் டு பே டெப்ட்ஸ் அண்ட் ஆர் வவுண்ட் அப். ஃபர்ம்ஸ் வந்து அவங்களோட கடன் எல்லாம் குடுக்க முடியாம, அவங்க என்ன பண்ணுவாங்க, குளோஸ் பண்ணிட்டு போற லெவலுக்கு வந்துருவாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா, டிப்ரஷன் ஸ்டேஜ்ல நடந்துட்டு இருக்கும். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்?
அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ரெக்கவரி ஃபேஸ். இந்த ரெக்கவரி ஃபேஸ்ல என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, மக்கள் வந்து அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டாங்க. சரி இனி பரவால்ல, லோ வேஜா இருந்தாலும் பரவால்ல, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சுருவோம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. மக்கள் வந்து வேலைக்கு போக ஆரம்பிப்பாங்க. அங்கருந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, புரொடக்ஷன் வந்து கூட்ட ஆரம்பிப்பாங்க. புரொடக்ஷன் வந்து கூட்ட ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பைசா வரும். கொஞ்சம் கொஞ்சமா டிமாண்டும் வந்து அதுக்கேத்த மாரி இன்கிரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, திரும்பி வந்து எக்கானமி வந்து பிக்கப் ஆக ஆரம்பிச்சுரும். திரும்பி வந்து நம்ம எங்க போக ஆரம்பிச்சுருவோம்னு சொன்னா, பூம் ஃபேஸ்க்கு போக ஆரம்பிச்சுரும். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? Which monetary policy tool involves the RBI specifying a percentage of banks' net demand and time liabilities that must be held in the form of cash, gold, and are approved government securities by the bank itself? ஓகேங்களா? ஒரு மானிட்டரி பாலிசி டூல், அந்த மானிட்டரி பாலிசி டூல் வந்து அ நம்ம வந்து ஆர்பிஐ கிட்ட வந்து மெயின்டெயின் பண்ணணும். அது எந்த ஃபார்ம்ல சொல்றாங்க? கேஷ், கோல்டு ஆர் அப்ரூவ்ட் கவர்ன்மென்ட் செக்யூரிட்டீஸ் வைக்கிறோம். அது வந்து எதுன்னு சொல்லி கேட்கறாங்க? கேஷ் ரிசர்வ் ரேஷியோவா, பேங்க் ரேட்டா, ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ, மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டியான்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகேங்களா? ஆன்சர் என்ன சொல்லாங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. ஓகேங்களா? நம்ம வந்து 1 வந்து ஆர்பிஐ கிட்ட நம்ம வாங்குற டெபாசிட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னா, அதான் இந்த நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லயபிலிட்டீஸ்ன்னு குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? டிமாண்ட் லயபிலிட்டீஸ்க்கும், டைம் லயபிலிட்டீஸ்க்கும். அதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்னு சொல்லி நம்ம 1% கேஷ் வந்து நம்ம ஆர்பிஐ கிட்ட வைப்போம். அத தாண்டி ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோன்னு சொல்லி கேஷாவோ, கோல்டாவோ, அப்ரூவ்ட் கவர்ன்மென்ட் செக்யூரிட்டீஸ்லயோ, கவர்ன்மென்ட் செக்யூரிட்டீஸ் எதெல்லாம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கோ, அதுலயும் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி, அதையும் கொண்டு போய் நம்ம ஆர்பிஐ கிட்ட வைக்க முடியும். ஸோ அத வந்து என்னன்னு சொன்னா, ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோன்னு சொல்றோம். ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஸோ இப்ப வந்து சிஆர்ஆர் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, 3.5% இருக்குது. எஸ்எல்ஆர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, 18% இருக்குது. ஓகேங்களா? ரெப்போ ரேட் வந்து நமக்கு இப்ப வந்து 5.50% இருக்குது. ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி வந்து 5.25, மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி வந்து 5.75, பேங்க் ரேட் வந்து 5.75, ஃபிக்ஸட் ரெப்போ ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வந்து 3.75 ரேட் பெர்சன்டேஜ் வந்து நம்மள்ட்ட இருக்குது. ஓகேங்களா? இப்போ கரண்ட்டா இருக்கிறது. ஓகேங்களா? அதாவது இன்னைக்கு 29/10/2025. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? A commercial bank faces an unexpected acute shortage of funds towards the end of reporting fortnight and needs to borrow overnight from the RBI beyond its normal repo limits. ஓகேங்களா? ஏதோ ஒரு பேங்க்குக்கு வந்து ரொம்ப பணம் தேவைப்படுது. ஒரு ஓவர் நைட் இன்னைக்கு பணம் தேவைப்படுது. ஆனா அவங்க ரெப்போ லிமிட்ட விட தாண்டி வந்து அவங்களுக்கு வந்து இந்த பணம் தேவைப்படுது. ஓகேங்களா? அப்போ which facility allows the bank to borrow additional funds by dipping into the SLR portfolio? எந்த ஃபெசிலிட்டி வந்து அவங்களுக்கு வந்து சரி அவங்க ஒரு எஸ்எல்ஆர் போர்ட்ஃபோலியோ வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த போர்ட்ஃபோலியோவ கம்மியா வச்சுக்கிட்டு அந்த போர்ட்ஃபோலியோவ கம்மியா வச்சுக்கிட்டு பணத்த வந்து ஃபண்ட்ஸ வந்து கடன் வாங்குறதுக்கு எந்த ஃபெசிலிட்டி வந்து அவங்கள வந்து அலோவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகேங்களா? பேங்க் ரேட்டா, ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டியா, லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மென்ட் ஃபெசிலிட்டியா, மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டியான்னு சொல்லி கேட்கறாங்க. ஆன்சர் எதுன்னு சொல்லலாங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஓகே. ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆன்சர் வந்து டி. ஓகேங்களா? மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. ஓகேங்களா? இந்த ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டிய பயன்படுத்தி அவங்க எஸ்எல்ஆர் போர்ட்ஃபோலியோல வைக்க வேண்டிய விஷயத்தோட கொஞ்சம் கம்மி பண்ணி, அந்த இதுக்கு பதிலா அவங்க வந்து ஃபண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி மூலியமா. In response to the COVID-19 pandemic, the RBI took several measures, which action aimed specifically at providing liquidity support directly to the NBFCs and mutual fund institutions by facilitating bank lending to them. ஓகேங்களா? கோவிட்-19ல வந்து பேண்டமிக் மூலியமா ஆர்பிஐ வந்து நிறையவே மெஷர்ஸ் எடுத்தாங்க. ஓகேங்களா? எதுக்கு? லிக்விடிட்டி கொண்டு வரதுக்கு. ஓகேங்களா? பண சப்ளை, மணி சப்ளை வந்து இருக்கிறதுக்காக என்பிஎஃப்சிஸ்க்கும் மியூச்சுவல் ஃபண்ட் மியூச்சுவல் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் ஓகேங்களா? சாரி மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் வர்றதுக்காக. ஸோ அதுல வந்து எதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எது மூலியமா கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா, ரெடியூசிங் த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அது மூலியமாவா, இன்ட்ரோடியூசிங் டார்கெட்டட் லாங் டர்ம் ரெப்போ ஆபரேஷன்ஸ் மூலியமாவா, இன்க்ரீசிங் த வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்ஸ் மூலியமாவா, பெர்மிட்டிங் பேங்க்ஸ் டு டீல் இன் ஆஃப் ஷோர் நான் டெலிவரபிள் ருப்பி டெரிவேட்டிவ்ஸ் மூலியமாவா? ஆன்சர் சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆன்சர் வந்து பி. இந்த டார்கெட்டட் லாங் டர்ம் ரெப்போ ஆப்பரேஷன்ஸ் சொல்லி சொல்றாங்க பாத்தீங்களா? இதுல வந்து என்னன்னா, நம்ம நார்மலா ரெப்போ, ரிவர்ஸ் ரெப்போ இதெல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு 1 இயர் தான் இருக்கும். 1 இயர் தான் இருக்கும். அவங்களோட டெர்ம் வந்து பாத்தீங்கன்னா. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, 1 இயர்ல இருந்து 3 இயர்ஸ் வரைக்கும் குடுத்துருக்காங்க. அப்போ அந்த 1 இயர்ல இருந்து 3 இயர்ஸ் வரைக்கும் குடுத்துட்டு, இந்த டார்கெட்டட் லாங் டர்ம்ல வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, நீங்க வந்து பாண்ட்ஸ் இங்க
அதாவது எதுனாலும் நம்ம வந்து ஒரு அடமானம் வைக்கணும். ஒரு கொலாட்டரல் நம்ம குடுக்க வேண்டியது இருக்கு இல்லைங்களா? அந்த கொலாட்டரல் வந்து நம்ம எதுல குடுக்கலாம் அப்படின்னு சொன்னா, என்பிஎஃப்சிஸ் அதுக்கப்புறமா மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பாண்ட்ஸோ இந்த மாரி செக்யூரிட்டீஸ் ஏதாவது இஷ்யூ பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த செக்யூரிட்டீஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணி, அத வந்து நீங்க வந்து டார்கெட்டட் லாங் டெர்ம் ரெப்போ ஆப்பரேஷன்ஸ்ல எங்களுக்கு செக்யூரிட்டியா குடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனால என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, என்பிஎஃப்சிஸ்க்கும் மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் பணம் வந்து உள்ளுக்குள்ள போக ஆரம்பிச்சுரும். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஸோ ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா? Which policy action represents a contractionary fiscal policy aimed at controlling inflation? ஓகேங்களா? இதுல எந்த பாலிசி வந்து கான்ட்ராக்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி குறைக்கிறதுக்கு ஓகேங்களா? குறைக்கிறதுக்கு இன்ஃப்ளேஷனை குறைக்கிறதுக்குன்ட்டு உள்ளது அப்படின்னு கேட்கறாங்க. The government increases spending on infrastructure projects. Government reduces personal income taxes rates. Government reduces its overall expenditure and increases tax rates. Central bank sells government securities in the open market. ஓகேங்களா? ஆன்சர் என்ன சொல்லாங்களா? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஆன்சர் வந்து சி. இதுல வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா, கவர்ன்மெண்ட் வந்து ஓவராலா அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இன்கிரீஸ் பண்ணிட்டாங்க. சாரி ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஓவராலா அவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ரெடியூஸ் பண்ணிடுறாங்க. கவர்ன்மெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்றத குறைச்சுட்டாங்க. அப்ப என்ன நடக்கும்? உள்ளுக்குள்ள எக்கானமிக்குள்ள பணம் வராது. எக்கானமிக்குள்ள வந்து மணி வராது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் ரேட்டையும் பார்த்தீங்கன்னா இன்கிரீஸ் பண்ணிடுறாங்க. டாக்ஸ் ரேட் இன்கிரீஸ் பண்ணாலும் என்ன ஆகும்? எக்கானமிக்குள்ள வந்து பணம் வர்றது வந்து கம்மியாயிரும். பணம் வர்றது கம்மியாயிரும். அப்ப 2 இடத்துலயுமே வந்தீங்கன்னா, பணம் வர்றது கம்மியாயிரும். பணம் உள்ள போறது கம்மியாயிருச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? இன்ஃப்ளேஷனும் குறைய ஆரம்பிச்சுரும். ஓகேங்களா? ஏன்னா அவங்கள்ட்ட பணம் இருக்காது. பிரைஸ இன்கிரீஸ் பண்ணி விடுறதுக்கு. ஓகே. கொஸ்டின் 24 இதுல வந்து மேட்ச் த ஃபாலோயிங். ரெப்போ ரேட், சிஆர்ஆர், ஆ ஓஎம்ஓ, ஓப்பன் மார்க்கெட் ஆப்பரேஷன்ஸ், எஸ்டிஎஃப் ரேட். ஓகேங்களா? இத வச்சு மேட்ச் பண்ணி சொல்லலாங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஓகே. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ரெப்போவ பொறுத்தவரைக்கும் ரேட் ஃபார் த ஸ்டாண்டர்ட் ஓவர்நைட் லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன். ஓகேங்களா? ஓவர்நைட்ல லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன்ஸ்க்கு இந்த ரெப்போ ரேட்ட வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சிஆர்ஆர் பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னா, டைரக்ட் கண்ட்ரோல் ஓவர் பேங்க்ஸ் லெண்டபிள் ஃபண்ட்ஸ். ஓகேங்களா? பேங்க் வந்து நமக்கு லோனா குடுக்கக்கூடிய லெண்டபிள் ஃபண்ட்ஸ வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வச்சிருக்கோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓப்பன் மார்க்கெட் ஆப்பரேஷன் செல்லிங்க பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, அப்சர்வ் த லிக்விடிட்டி. ஓப்பன் மார்க்கெட் ஆப்பரேஷன்ல கவர்மெண்ட் ஆர்பிஐ வந்து செல் பண்றாங்க. ஓப்பன் மார்க்கெட் ஆப்பரேஷன்ல செல் பண்றாங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? செக்யூரிட்டீஸ வந்து செல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? செக்யூரிட்டீஸ வந்து விப்பாங்க. அப்ப செக்யூரிட்டீஸ விக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஆர்பிஐக்குள்ள பணம் வந்துரும். ஆர்பிஐக்கு உள்ள பணம் வந்துரும். ஆர்பிஐக்குள்ள பணம் வரும்போது, நமக்கு வந்து என்ன ஆகும்? லிக்விடிட்டி நம்ம எக்கானமிக்ல இருக்கிற லிக்விடிட்டி குறையும். அப்ப என்ன? அப்சர்விங் த லிக்விடிட்டி ஃப்ரம் த சிஸ்டம். ஓகேங்களா? அத வந்து அப்சர்விங் த லிக்விடிட்டின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எஸ்டிஎஃப் ரேட்ட பொறுத்தவரைக்கும் அப்சர்விங் த எக்ஸஸ் லிக்விடிட்டி ஓவர்நைட் வித்தவுட் கொலாட்டரல். கொலாட்டரல் இல்லாம எக்ஸஸா இருக்கிற லிக்விடிட்டிய ஓவர் நைட்ல நம்ம வந்து எஸ்டிஎஃப் ரேட் மூலியமா உள்ள எடுத்துக்கிறோம்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஏ. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஆன்சர் வந்து ஏ. விச் பாலிசி இன்வால்வ்ஸ் த கவர்ன்மென்ட் யூசிங் டாக்ஸேஷன் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் டு இன்ஃப்ளூயன்ஸ் அக்ரிகேட் டிமாண்ட், எம்ப்ளாய்மென்ட் அண்ட் எக்கனாமிக் குரோத். மானிட்டரி பாலிசியா, பிஸ்கல் பாலிசியா, ட்ரேட் பாலிசியா, இன்கம் பாலிசியான்னு கேட்கறாங்க. ஆன்சர் என்னன்னு சொல்லலாங்களா ஃபிரெண்ட்ஸ்? என்ன சொல்றாங்க? இதுல எந்த பாலிசிய வந்து கவர்ன்மென்ட் யூஸ் பண்றாங்க? யூசிங் டாக்ஸேஷன் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் டூ இன்ஃப்ளூயன்ஸ் அந்த டாக்ஸையும் அவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர் அட்ஜஸ்ட்மென்ட் இருக்குது பார்த்தீங்களா? கவர்ன்மென்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சர் அட்ஜஸ்ட்மென்ட் இது 2யும் செஞ்சு அக்ரிகேட்டா இருக்கிற டிமாண்டையும், எம்ப்ளாய்மென்ட்டையும், எக்கனாமிக் குரோத் இருக்குது பார்த்தீங்களா? இது எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அது எந்த பாலிசி வச்சு பண்றாங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் பி. பிஸ்கல் பாலிசி மூலியமா. ஓகேங்களா? பிஸ்கல் பாலிசில தான் டாக்ஸையும், அதுக்கப்புறமா எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இது எல்லாத்தையும் வச்சு அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க. ஓகேங்களா? மானிட்டரி பாலிசிஸ பொறுத்தவரைக்கும் நமக்கு தெரிஞ்ச மாரி சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், ஓப்பன் மார்க்கெட் ஆப்பரேஷன்ஸ் இந்த மாரி விஷயங்கள வச்சு அவங்க வந்து மானிட்டரி பாலிசிஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. மானிட்டரி பாலிசியுடைய டூல்ஸ வச்சு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே ஃபிரெண்ட்ஸ். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.